Voice of Tamil 24. கடந்த 2013ஆம் ஆண்டு நடிகர் மிர்ச்சி சிவா, வசுந்தரா காஷ்யப் நடிப்பில் கிருஷ்ணன் ஜெயராஜ் இயக்கத்தில் வெளியான சொன்னா புரியாது திரைப்படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானவர் பிரதீப் கே. விஜயன். அதிக உடல் பருமனோடு இருப்பதால் பல படங்களில் காமெடி கலந்த குணச்சித்திர வேடத்திலேயே நடிக்க இவருக்கு வாய்ப்புகள் கிடைத்து வந்தது. இதைத் தொடர்ந்து இவர் நடித்த தெகிடி திரைப்படம் இவருக்கு நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. பின்னர் தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், ஒரு நாள் கூத்து, என்னோடு விளையாடு, மீசைய முறுக்கு, மேயாத மான், நெஞ்சில் துணிவிருந்தால், திருட்டு பயலே 2, சங்கு சக்கரம், இரும்புத்திரை, ஆடை, கென்னடி கிளப், ஹீரோ, மனம் உள்ளிட்ட பல படங்களில் நடித்துள்ளார். கடைசியாக நடிகர் ராகவா லாரன்ஸ் நடிப்பில் வெளியான ருத்ரன் படத்தில் நடித்திருந்தார். நடிப்பை தாண்டி பல படங்களுக்கு சப்டைட்டில் போட்டுக் கொடுக்கும் பணியும் செய்து வந்தார். பிடெக் படித்திருந்தாலும் இவருக்கு சினிமா மீது இருந்த ஆர்வத்தால் இவரை ஒரு நடிகராக மாற்றியது. இவர் சென்னை பல்லாவரத்தில் தனியாக ரூம் எடுத்து வசித்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு அவரின் நண்பர்கள் கடந்த 2 நாட்களாக போனில் பேச முயற்சி செய்தபோது அவர் போனை எடுத்து பதிலளிக்கவில்லை. பின்னர் வீட்டுக்கு இவரை தேடி வந்தவர்கள் கதவு உள்பக்கம் தாழ்பால் போட்டிருந்தது தெரிய வந்தது. துர்நாற்றம் வருவது போல் இருந்ததாலும் இதுகுறித்து காவல்துறைக்கு புகார் அளித்தனர். பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் கதவை உடைத்து சென்று உள்ளே போய் பார்த்தபோது இறந்த நிலையில் பிரதீப் கே. விஜயன் கிடந்துள்ளார். இவர் மாரடைப்பு காரணமாக இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. அதேபோல வேறு ஏதாவது பிரச்சனைக்காக அவர் மருந்துகள் உட்கொண்டாரா என்ற தகவலும் தெரியவில்லை. இவரது உடலை கைப்பற்றிய போலீசார் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழில் பல படங்களில் நடித்த பிரபலமான பிரதீப் கே. விஜயன் 2 நாட்களாக வீட்டுக்குள் இறந்து கிடந்து பின்னர் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இவரது உடல் தற்போது பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.